பர்தா மறைப்பு பற்றிய கருத்துக்கள் பரைவி அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் மரபில் இந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் முக்கியமாக கன்சுல் ஈமான் இமாம் அஹ்மத் ரசா கான் பரைவி அவர்களின் உருது மொழிபெயர்ப்பு மற்றும் அதன் விரிவுரையான மௌலானா நயீமுத்தீன் முராதாபாதி எழுதிய கசாயினுல் இர்ஃபான் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்படுகின்றன. இந்த சிந்தனை பள்ளியின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரை கௌரவிப்பதற்கும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒரு ஒழுக்கமான முறையை நிறுவுவதற்கும் பர்தா மறைப்பு கட்டளை படிப்படியாக அருளப்பட்டது. 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரின் தனிச்சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் உம்மஹாதுல் முஃமினீன் ஒரு தனித்துவமான அந்தஸ்தை கொண்டுள்ளனர் என்பதை பரைவி அறிஞர்கள் வலியுறுத்துகின்றனர். சூரஹ் அல் அஹ்ஸாப் 33:32 இல் அல்லாஹ் கூறுகிறான், நபியின் மனைவியரே, நீங்கள் மற்ற பெண்களைப் போன்றவர்கள் அல்ல. விளக்கம்: அவர்களின் உயர்ந்த அந்தஸ்தின் காரணமாக அவர்களின் பர்தா மிகவும் கண்டிப்பானதாக ஆக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு எவரையும் திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது என்றும் பரைவி தஃப்சீர் விளக்குகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டப்படும் மிக உயர்ந்த மரியாதை தஃசீம் ஆகும். 2வது திரையின் வசனம் ஆயத் ஹிஜாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரிடம் பேசும்போது ஒரு திரைக்கப்பால் இருக்குமாறு கூறப்படும் மிக முக்கியமான கட்டளை சூரஹ் அல் அஹ்ஸாப் 33:53 இல் உள்ளது. நீங்கள் அவர்களிடம் ஏதாவது ஒன்றை கேட்டால் ஒரு திரைக்கு ஹிஜாப் பின்னாலிருந்து அவர்களிடம் கேளுங்கள். இது உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் அதிக தூய்மையானது. பிரைவி விளக்கம்: ஹல்ரத் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலி அவர்களின் திருமண விருந்தின் வலிமா போது இந்த வசனம் அருளப்பட்டதாக அறிஞர்கள் விளக்குகின்றனர். சில விருந்தினர்கள் நீண்ட நேரம் தங்கியிருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. சட்டம்: மிகவும் இரையச்சம் கொண்ட ஆண்களும் சஹாபாக்கள் மற்றும் மிகவும் தூய்மையான பெண்களும் முஃமின்களின் அன்னையர்கள் மன தூய்மையை பேணுவதற்கு இடையில் ஒரு திரை இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அவர்களுக்கே உள்ளத்தின் தூய்மைக்கு ஒரு திரை தேவை என்றால் சாதாரண மக்களுக்கு அது இன்னும் அதிகமாக தேவை என்று பரைவி அறிஞர்கள் வாதிடுகின்றனர். 3. அனைத்து பெண்களுக்குமான வெளியங்கி ஜில்பாப் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது சூரஹ் அல் அஹ்ஸாப் 33:59 இவ்வாறு கட்டளையிடுகிறது: நபியே, மனைவிகளிடமும் புதல்விகளிடமும் முஃமின்களின் பெண்களிடமும் அவர்கள் தங்கள் மேலாடைகளை ஜில்பாப்களை தங்கள் மீது தொங்கவிட்டுக் கொள்ளுமாறு கூறுவீராக. பரைவி பார்வை: இமாம் அஹ்மத் ரசா கான் மற்றும் மௌலானா முராதாபாதி ஆகியோர் பெண்கள் ஒரு தேவைக்காக வெளியே செல்ல நேரிடும் போது தங்களை தலைமுதல் கால் வரை மறைக்க வேண்டும் என்று விளக்குகிறார்கள். முகத்தை மறைத்தல். கசாயினுல் இர்ஃபானில் முகத்தை மறைப்பதும் இதில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதையை பார்ப்பதற்காக 1 அல்லது 2 கண்களை மட்டும் திறந்து வைக்கலாம். இது கண்ணியமான முஸ்லிம் பெண்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டவும் அவர்களை துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்கவும் ஒரு வழியாக கருதப்படுகிறது.